தமிழகம், இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளிலும் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். சீனாவில் உற்சாகம் ததும்ப அங்கு புத்தாண்டை வரவேற்பதற்காக அங்கு மக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்துடன் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது தலைநகர் டெல்லியில் என்ன நிலவரம் என்பது குறித்து செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, தலைநகர் டெல்லியில நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? ஒவ்வொரு ஆண்டுமே தலைநகர் டெல்லியிலையும் கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கும், அதே மாதிரி மக்களும் உற்சாகத்தோடு இந்த புத்தாண்டை வரவேற்பாங்க. இப்போ அங்க என்ன நிலவரம்? விக்னேஷ், நீங்கள் கூறியது போல பல்வேறு பகுதிகளில், நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் உற்சாகமாக இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தலைநகர் டெல்லியை பொறுத்தவரை நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்தோம் என்றாலே தெரியும். ஒளிப்பதிவாளர் லோகேஷ் காணக்கூடிய இந்த காட்சி, இந்த பகுதி என்பது டெல்லியினுடைய மிக முக்கிய பகுதியாகவும் மத்திய பகுதியாகவும் இருக்கக்கூடிய பாலிகா பஜார் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் நாம் தற்போது இருக்கிறோம். டெல்லியை பொறுத்தவரை தற்போது பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் தங்களுடைய அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பாக வீடுகளில் தங்களுடைய குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிகுந்த பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் இந்த காற்று மாசு, குளிர்ந்த ஒரு சூழல், ஒரு கடுமையான ஒரு குளிர் நிலவக்கூடிய நிலையில இந்த ஒரு சூழலுக்கு மத்தியில் மிக குறைந்த அளவிலான பொதுமக்களை இது போன்ற பொதுவான பகுதிகளில் தங்களுடைய அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் டெல்லி அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே குழந்தைகள் அதே போல வயதானவர்கள் வெளியே வருவதற்கு நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் காற்று மாசு என்பது மிக அதிக அளவில் இங்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். அதே போல குளிர் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகள் டெல்லி அரசால் விதிக்கப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தவரை டெல்லியை பொறுத்தவரை குறிப்பாக 33,000 டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் நகரம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். 50 பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கு முக்கிய தடுப்புகள் அமைக்கப்பட்டு வாகன சோதனைகள், அதே போல 60 முக்கிய பகுதிகள், அதாவது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள், அதாவது இந்த பகுதி போன்று பல்வேறு முக்கிய பகுதிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடுவார்கள். இது போன்ற பகுதிகள் 60 பகுதிகளை கண்டறிந்து அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதற்கு காரணம் நவம்பர் 10ஆம் தேதி டெல்லி செங்கோட்டை வாயிலில் அந்த கார் குண்டு வெடிப்பானது நிகழ்த்தப்பட்டிருந்தது. எனவே இந்த கட்டுப்பாடுகள் முழுமையாக, பாதுகாப்பு அதிகரிப்பு போன்ற விஷயங்கள் முழுமையாகவே அதன் அடிப்படையில் இந்த புத்தாண்டுக்காக செய்யப்பட்டிருக்கிறது. குளிர் மற்றும் காற்று மாசு காரணமாக டெல்லியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ராஜு.